உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போதும், நீங்க எனக்கு அறிகுறி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ராதா மோகனோட வாழ்க்கை ஒன்னதா இருக்க போகுதுன்னு. இதுக்கு மேல எனக்கு எந்த அறிகுறியும் வேண்டாம். இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு எப்போ இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்க போறாங்கன்னு பார்க்கணும். அவ்வளவுதானே? மோகனையா, தேங்க்யூ தானே. இல்ல மோகனையா, இந்த உடைஞ்ச அடையாளம் இதுல இருக்கு. இத பார்த்த உடனே இந்த வலையில நான் உடைச்சிட்டேன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடடா, உடைஞ்சது பளிச்சுன்னு தெரியுதே, என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, ஒரு வேலை பண்ணலாம். அத காட்டு. என்ன பண்றீங்க? அட ஒரு செகண்ட் காட்டுமா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆகும்? இப்ப ஒண்ணு இல்ல, புது வலையில வாங்கலாம், அதை போட்டுக்கலாம், இத பத்திரமா எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், மேட்டர் சால்வ்ட். நல்லா இருக்கு மோகனையா. அப்பனா நான் போய் சொல்லணுமா? நீங்களும் பாட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீயும் மாட்டோட கண்ணுக்குட்டியும் தான் ஒரே மாதிரி இருக்கீங்க. நீ என்ன? தத்துவம் பேசுறதா நினைச்சு அப்பவும் பேசிக்கிட்டே இருப்பல, அதே மாதிரி தான் கண்ணுக்குட்டியும் சொல்லும். ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தமும் இல்ல. சரி, அப்ப எதுக்கு ஆர்கியூ பண்ற? போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. காதுலயே ஓங்கி வைப்பாங்க. கண்ணுக்குட்டி எங்கேயாவது மேய போச்சுன்னா அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப மூணு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இரு. மோகனையா, நான் மூணுன்னு சொல்ல மாட்டேன். இவளே கேளு. அப்படிலாம் இல்ல, அப்படியா? நான் அர்த்தத்தோட தான் பேசுவேன். பாட்டி என்கிட்ட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க பேச்சுல மயக்கி அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண வைப்பாங்க. நான் என்ன பண்றது? வாழ்க்கை முழுக்க எப்படி அழுதுகிட்டு இப்படி அடுத்தவங்க பேச்சுல மயங்கி அவங்க சொல்றதே பண்ணிக்கிட்டு இரு. இப்ப இந்த கல்யாணத்தையும் அப்படித்தானே பண்ற? பாட்டி சொன்ன உடனே நீயும் ரெடி ஆயிட்டல, கல்யாணம் பண்ணிக்க. நாம வாழ்க்கையில சில முடிவுகளை அடுத்தவங்களுக்காக எடுக்க கூடாது, நமக்கு பிடிச்சதா முடிவு பண்ணணும். இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால போக முடியும்? சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை உங்க 2 பேருக்கு நேச்சர் செட் ஆகலன்னா என்ன பண்ணுவ? சொல்ல உங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்கா? அந்த மாமியார், ஒருவேளை அந்த மாமியார் சீரியல்ல வர மாதிரி டேஞ்சரா இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ? மோகனையா, நான் முதல் முறை இந்த வீட்டுக்கு வந்தப்போ அப்ப என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, 32 பல்லுக்குள்ள நாக்க அடக்கி வச்சுட்டு உட்காரணும்னு. அப்படி சொன்னது யாருன்னு தெரியுமா? என்னோட பாட்டி. மறுபடியும் பாட்டின்னு ஆரம்பிச்சிட்டாலே. அவங்க சொன்னதும் சரிதான். ஆரம்பத்துல என்கிட்ட இந்த வீட்ல யாருமே அன்பா நடந்துக்கல. அப்படியா? எல்லார்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சேன். எல்லாரும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப நினைச்சாங்க. நீங்க கூட தான் மோகனையா. முதல்ல இந்த விட்டு விட்டு வெளியே போய் முகத்துல கூட முழிக்காத. அப்புறம் நம்மளோட குஷி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் அவ நிம்மதியா இருக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.